பிஜேபியினுடைய தவறான தொழிலாளர் துரோக நடவடிக்கைக்கு எதிராக இன்றைய தினம் ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய பிஜேபிக்கு எதிரான எல்லா எதிர்க்கட்சியினுடைய தொழிலாளி சங்கடனுடைய தலைமையில் இந்த தேசிய பணிமுடக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள இடுக்கி மாவட்டம் மறையூர், காந்தலூர் பகுதிகளில் இன்று மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்க கூடாது, ஒப்பந்த தொழிலாளர்கள் முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மறையூர் மற்றும் காந்தலூர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கடைகள், பெட்ரோல் பங்குகள் அடைக்கப்பட்டன. உடுமலை பகுதியிலிருந்து மூணாருக்கு செல்லும் அரசு பேருந்துகள் நிறுத்த மூணாருக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இதற்கிடையே பொது வேலைநிறுத்தம் காரணமாக மறையூர், காந்தலூர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. சுற்றுலா பயணிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். பிஜேபியினுடைய தவறான தொழிலாளர் துரோக நடவடிக்கைக்கு எதிராக இன்றைய தினம் ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய பிஜேபிக்கு எதிரான எல்லா எதிர்க்கட்சியினுடைய தொழிலாளி சங்கடனுடைய தலைமையில் இந்த தேசிய பணிமுடக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பாகமாக மறையூரிலையும் கூட இந்த பணிமுடக்கு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய அரசு கடந்த 10 வருஷ காலமாக ஆட்சியில் இருக்குது. தொழிலாளிகளுடைய சட்டங்களை கிட்டத்தட்ட 40 சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தை எல்லாம் வெட்டி குறைச்சி இன்றைக்கி ஒரு 29 சட்டமாக வெட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் எல்லாம் கார்ப்பரேட்டர்களை, முதலாளிமார்களை சகாய்க்கக்கூடிய சட்டங்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் தொழிலாளிகள் ஒருபாடு பாதிப்புக்குள்ளாக வேண்டியது வரும், தொழில் இல்லாத நிலைமை ஏற்படும். இன்றைக்கி செய்யக்கூடிய 8 மணி நேர வேலை பிற்காலத்தில் 12 மணி நேர வேலையாக கூடும். தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய அலவன்ஸு, போனஸு, சம்பளம் போன்ற எல்லாம் கட்டமாக குறைக்கப்படும். பொதுத்துறை அனைத்தும் தனியார் துறை ஆக்கப்படும். இதெல்லாம் பிஜேபியினுடைய அரசு கார்ப்பரேட்டுகளை, வன்கட கார்ப்பரேட் முதலாளிகளை சகாய்க்க வேண்டி செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை எதிர்த்துத்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.